பார்த்தாலும் என்ன கேட்போம்? நீங்கள் யார், நீ யார், நீ யார் அப்படின்னு கேட்போம். என்னைக்காவது நான் யார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒரு நாள் நம்ம கேட்டதே இல்லை. நாம் நமக்கு பின்னால் முன்னால் பக்கத்தில் இருக்கிற உலகத்தை பார்க்கிறோமே தவிர நமக்குள்ளே ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை தேடி எழுப்ப வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் யோசிப்பதே இல்லை. இந்த மனிதன் மகத்தானவன் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வை சொல்லியிருக்கிறாங்க, அரிது அரிது மானுடராக பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு ரொம்ப கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கவிஞன் ஒரு திரைப்பாடல் எழுதியிருக்கிறார், மனுஷன் மாதிரி ஒரு மோசமான மிருகம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பாம்பு ஒன்று எதிர்க்க வருதுன்னா நமக்கு தெரியும், பாம்பு கொத்தும். புலி எதுக்க வருதுன்னா நமக்கு தெரியும், இது நம்மளை கடிச்சு சாப்பிடும். ஒரு கரடி எதுக்க வந்ததுன்னா சப்புன்னு நம்மளை அடிக்கும். குரங்கு வருதுன்னா நம்மக்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணும், இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு மனிதன் எதிர்க்க வந்தால் அவன் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது. இறைவன் படைத்த விலங்குகளிலேயே மோசமான விலங்கு மனிதன் என்று அந்த கவிஞர் பதிவு செய்தான் என்றால், உங்க முன்னாடி நிற்கிற ஒரு மனிதனுடைய மனசில் என்ன இருக்கும், அவன் என்ன செய்வாங்கிறத யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது.